Hello, welcome to my channel. Last weekend ஒரு 2 days trip நாங்கள் போயிருந்தோம். அந்த ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ராமேஸ்வரம். இந்த டைம் நாங்கள் போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே ஒரு 4 o'clockலாம் நாங்கள் அங்கே போயிடுவோம். இந்த டைம் போகும்போதே ஒரு 7:30 அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஒரு மண்டபம் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் வசதியாக தான் இருந்துச்சு. அங்கேயே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அக்னி தீர்த்தம் வந்துட்டோம். அப்புறம் வீக்கெண்டுன்றதுனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் இருந்துச்சு. தரிசனம் முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தரிசனம் முடித்து வெளியே சிலர் சங்கு வாங்குறவங்களாம் வாங்கிட்டு நம்ம வேனுக்கு வந்துட்டோம். அங்கே இருந்து அப்படியே நாங்கள் தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துடுச்சு. இட்லியும் பொங்கலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் நமக்கு கொஞ்சம் உப்பு காற்று கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ரோடு நல்லா இருக்குது, புது ரோடு. பட் முதல்ல போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது இல்லை. இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடியெல்லாம் வேனே அந்த கடலுக்குள்ளேயே அப்படியே போகும். தண்ணிக்குள்ளே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சுனாமியால் பூராமே அழிஞ்சு மிச்சம் நிற்கிற ரயில்வே ஸ்டேஷன், இந்த தேவாலயம் இதெல்லாம் பார்த்துட்டே போகிறோம். மனசு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது. போயிட்டு கடலையும் 2 பக்கம் ரசித்தோம் ரொம்பவுமே. ஒரு பக்கம் பார்த்தா கடல் அலையே இல்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோன்னா பெரிய பெரிய அலையோட அந்த கடல் தண்ணியே நம்ம மேலே விழுற அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே கோதண்டராமர் கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இந்த கடலையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு மண்டபத்துக்கு மீல் சாப்பிட்டோம். மீல் சாப்பிடும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு. அங்கே இருந்து அவசரமாக கிளம்பிட்டு அடுத்து திருப்புலானி ஜெகநாத பெருமாளை தரிசிக்க போனோம். போகும்போது பாலத்து மேலே இருந்து கடலை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜெகநாத பெருமாள் கோவில் கோபுரமும் தெப்பக்குளமும் ரசித்தோம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே டீ குடிக்கிறவங்க குடித்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே உத்தரகோசமங்கை வந்துட்டோம். இந்த கோவில் பற்றி நம்ம இந்த வீடியோலையெல்லாம் சொல்லி முடியாது. அவ்வளோ பெரிய அருமையான கோவில். தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு இட்லி உப்புமாவும் ரவா உப்புமாவும் ரெடியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து நாங்கள் கிளம்பி திருச்செந்தூர் வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் குளிக்கிற இடம் பிடிக்கிறதுக்குள்ளே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இங்கேயும் சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டம். கடலை கூட ஒழுங்காக எங்களால் ரசிக்க முடியலை. அவ்வளவு கூட்டத்துலேயும் நாங்கள் கோவில் யானையை பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் பஞ்சாமிர்தமெல்லாம் வாங்கிட்டு பஸ் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பூரியும் கிழங்கு மசாலும் சாப்பிட்டுட்டு ஒரு அருமையான காஃபியும் குடிச்சிட்டு அங்கே இருந்து கிளம்பி கன்னியாகுமரி வந்துட்டோம். பட் மிச்சம் இருக்கிற டைமில் கன்னியாகுமரியில் எதுவுமே சரியாக பார்க்க முடியாதுன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலுமே இறங்கி அவசரமாக விவேகானந்தா ராக் மட்டுமாவது பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓடினோம். போட்டிங் நிஜமாகவே செம்ம சூப்பர். எவ்வளோ தடவை போனாலும் அழுக்கவே அழுக்காது. முடிச்சுட்டு நாங்கள் பஸ்க்கு வந்துட்டோம். இங்கேயே நமக்கு மீல்ஸும் இருந்துச்சு. வெஜிடபிள் பிரியாணி திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து நாங்கள் சுசீந்திரம் வந்துட்டோம். இனி அடுத்து நேராக வீட்டுக்கு தானே அப்படின்றதால இங்கே ரிலாக்ஸ்டாக எங்களால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. நிதானமாக எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியே ஹல்வா கருப்பட்டி எல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியிலேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.